இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா அக்டோபர் 2 அண்ட் ஆயுத பூஜைக்கு என்னென்ன படம்லாம் போட போகிறாங்க, என்னென்ன படம்லாம் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். சன் டிவி பொறுத்த வரைக்கும் போன வருஷம் ஆயுத பூஜைக்கு என்ன படம் போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மாவீரன் படத்தை வந்து ப்ரீமியர் பண்ணிட்டாங்க. அதிசயமாக ஆயுத பூஜைக்கு எப்போவுமே பழைய படங்கள்லாம் போடுறாங்க. சன் டிவி வந்துட்டு லாஸ்ட் இயர் மட்டும் ஈவினிங் 6 o'clock வந்து மாவீரன் வந்து ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி என்ன படம் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 படங்கள் சொல்லுவேன், ஆயினானா அண்ட் லால் சலம். இந்த 2 படமே ஒரு 10% தான் சான்ஸ் இருக்குது. 90% இந்த 2 படத்தையுமே ப்ரீமியர் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி பழைய படங்களை போட்டு ஈவினிங் சீரியல் போடுறது சாவடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ரோ லால் சலாம் போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஷின் மார்க் தான். ஏன்னா அந்த படம் ஒன்றுமே நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வரவே இல்லை. அந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி அக்டோபர் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா சன் டிவிலையும் ப்ரீமியர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சன் டிவி பொறுத்த வரைக்கும் பொறுத்து வந்து பார்ப்போம் லால் சலாம் போடுறாங்களா இல்லையான்ட்டு. அப்படியே விஜய் டிவி பக்கம் வந்தோன்னா விஜய் டிவியில் என்ன படம் போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரோமியோ படத்தை வந்து ஆயுத பூஜை வீக்கெண்டுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரீமியர் பண்ணிவிடுவாங்க. அக்டோபர் 2 பொறுத்த வரைக்கும் ஜப்பான் அந்த மாதிரி படங்களுக்கு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா பழமே போடாமல் சீரியல் போட்டு சாவடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆயுத பூஜைக்கு கண்டிப்பாக ஒரு மினிமம் 2 படத்தையாவது ப்ரீமியர் விடுவாங்க. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று வந்து ரோமியோ இருக்கும். இன்னொரு படங்கள் ஏதாவது டப்பிங் ஃபிலிம் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படி இல்லைனா வந்து ஜப்பான் அப்படி இல்லைனா மகாராஜா இந்த ஒரு 3 படத்தில் ஏதாவது ஒரு படத்தை ப்ரீமியர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ரோமியோ வந்து கண்டிப்பாக ஆயுத பூஜைக்கு வந்து ப்ரீமியர் பண்ணிவிடுவாங்க. அப்படி ஜீ தமிழ் பக்கம் வந்தோன்னா ஜீ தமிழில் அக்டோபரில் என்னென்ன படம்லாம் ப்ரீமியர் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் டப்பிங் ஃபிலிம்ஸாக போயிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து தெலுங்கு படத்தெல்லாம் டப் பண்ணி போட போகிறாங்க. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போலா சங்கர் ஒன்று. போலா சங்கர்ன்றது வேலாயுதம் இல்லை வேதாளம் படத்தோட ரீமேக் அது வந்துட்டு அப்கமிங் அக்டோபரில் வந்து ப்ரீமியர் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த வாரியர் அந்த படத்தையும் வந்துட்டு அக்டோபரில் வந்து ப்ரீமியர் பண்ணிவிடுவாங்க. தமிழ் படம் தான் போடுவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்பா பாதியோட பிடி சார் போடுறதுக்கு ஓரளவுக்கு 50-50 சான்ஸ் இருக்குது. அதான் பொறுத்திருந்து பார்ப்போம் அக்டோபரில் என்னென்ன படம்லாம் ப்ரீமியர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த 2 தெலுங்கு படங்கள் வந்து கன்ஃபார்மாக அஃபிஷியலாக வந்துட்டு அப்கமிங் அக்டோபர் மந்தில் வந்து ஜீ தமிழ் ப்ரீமியர் பண்ணிவிடுவாங்க. அப்கமிங் கலைஞர் டிவியில் என்னென்ன படம் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காஞ்சூரிங் கண்ணப்பா மோஸ்ட் ப்ராபபிலி காஞ்சூரிங் கண்ணப்பா வந்து அக்டோபர் 2 வந்து ப்ரீமியர் பண்ணிவிடுவாங்க. அண்ட் வந்து ஆயுத பூஜைக்கு என்ன படம் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து கருடன், இன்னொன்று வந்து டியர். இந்த 2 படங்களில் ஒரு படத்தை வந்து கண்டிப்பாக ப்ரீமியர் பண்ணுவாங்க. 2 படம் போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுட்டான விஷயம் தான். கருடன் பொறுத்த வரைக்கும் ஆயுத பூஜைக்கு ப்ரீமியர் பண்ணிட்டு காஞ்சூரிங் கண்ணப்பா பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 2 ப்ரீமியர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ப்ரோ இந்தியன் 2 போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50-50 சான்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இந்தியன் 2 வந்து போடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு அது தீபாவளிக்கு தான் ப்ரீமியர் பண்ணுவாங்க. தியேட்டரில் என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தலைவர் நடிச்சிருக்க வேட்டையன் படத்தை வந்து அக்டோபர் 10 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி எப்போ ப்ரோ ஆடியோ லான்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் 6 சண்டே அன்றைக்கி வந்து சன் டிவியில் 3 மணிக்கு வந்து ஆடியோ லான்ச் போடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதுதான் இப்போதைக்கான அப்டேட். அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து எதெல்லாம் அஃபிஷியலாக போகிறாங்கன்னு வந்து அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். சன் டிவி பொறுத்த வரைக்கும் லால் சலாம் ஒரு 50-50 சான்ஸ் இருக்குது. விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரோமியோ வந்து ஆயுத பூஜைக்கு ப்ரீமியர் பண்ணிவிடுவாங்க. கலைஞர் டிவியில் அப்கமிங்கில் வந்துட்டு காஞ்சூரிங் கண்ணப்பா அண்ட் கருடன். ஜீ தமிழில் வந்து 2 தெலுங்கு படம் அண்ட் தெலுங்கு டப்பிங் படம். அதுக்கப்புறம் வந்து பிடி சார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம்.